நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே 6 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்ட நிலையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேஷ், வணக்கம். இந்த திடீர் பள்ளத்திற்கான காரணம் என்ன? தற்போது சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் இன்று காலை 8 மணி அளவில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. சுமார் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதி மக்கள் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் செம்பியம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தடுப்புகள் வைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் 6 அடி ஆழத்திற்கு கீழ் மெட்ரோ வாட்டர் ராட்சத பைப்புகள் செல்வதால் உடனடியாக இது குறித்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் மழை காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் விழுந்ததா அல்லது பள்ளம் விழுந்த பகுதியில் இருந்து சுமார் 50 அடி தூரத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் அதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு பள்ளம் விழுந்ததா என்ற கோணத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளத்தை சீர் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தெளிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.